பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. காமராஜர் நினைவிடத்தில் காமராஜர் நினைவிடத்தில் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். காவல்துறையே 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 பெருந்தலைவர் காமராஜரை அவதூறாக தேசிய முக்தாரை பெருந்தலைவர் காமராஜரை அவதூறாக தேசிய முக்தாரை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். முக்தாரை கைது செய்யாத முக்தாரை கைது செய்யாத முக்தாரை கைது செய்யாத முக்தாரை கைது செய்யாத காவல்துறையை கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே கைது செய் 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 கைது செய். தரங்கட்ட முக்தாரை தரங்கட்ட முக்தாரை தரங்கட்ட முக்தாரை தரங்கட்ட முக்தாரை கைது செய் 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 கைது செய். தூண்டாதே 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 தூண்டாதே. நாடார்களே வன்முறைக்கு நாடார்களே வன்முறைக்கு தூண்டாதே 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 தூண்டாதே. தடை செய் 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 தடை செய். மை இந்தியா யூடியூப் சேனலை மை இந்தியா யூடியூப் சேனலை தடை செய் 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 தடை செய். முக்தாரே 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 முக்தாரே. மானங்கட்ட முக்தாரே மானங்கட்ட முக்தாரே மானங்கட்ட முக்தாரே மானங்கட்ட முக்தாரே. தெரியுமா 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 தெரியுமா. பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் வரலாறு தெரியுமா வரலாறு தெரியுமா வரலாறு தெரியுமா வரலாறு தெரியுமா. ஓட்டு சூட்டு போட்டா போதுமா ஓட்டு சூட்டு போட்டா போதுமா ஓட்டு சூட்டு போட்டா போதுமா ஓட்டு சூட்டு போட்டா போதுமா. கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா. விடமாட்டோம் 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 விடமாட்டோம். ஈர பிறவி முக்தாரை ஈர பிறவி முக்தாரை ஈர பிறவி முக்தாரை ஈர பிறவி முக்தாரை. சும்மா விடமாட்டோம் சும்மா விடமாட்டோம் சும்மா விடமாட்டோம் சும்மா விடமாட்டோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாடார் சமுதாய மக்களின் ஆர்ப்பாட்டம் நாடார் சமுதாய மக்களின் ஆர்ப்பாட்டம் நாடார் சமுதாய மக்களின் ஆர்ப்பாட்டம் நாடார் சமுதாய மக்களின் ஆர்ப்பாட்டம். கைது செய் 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 கைது செய். ஈர பிறவி முக்தாரை ஈர பிறவி முக்தாரை ஈர பிறவி முக்தாரை ஈர பிறவி முக்தாரை. உங்கள் சட்டத்தில் கைது செய் உங்கள் சட்டத்தில் கைது செய் உங்கள் சட்டத்தில் கைது செய் உங்கள் சட்டத்தில் கைது செய். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு நாடார் பேரவையின் ஆர்ப்பாட்டம் நாடார்கள் ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டம் மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையை எடுத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் வாழக்கூடிய 1.5 கோடி நாடார்களின் உட்பட்ட ஒரே தலைவர் தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவரும் புறந்தலைவர் மக்கள் கட்சி தலைவருமான என்ஆர் தனபாரன் கண்டன பேரவையை ஆற்றுவார்கள். அதில் முடிந்த பிறகு கடைசியாக தோற்றும் பொழுது அனைவரும் விரும்பிவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு
இருக்கின்ற அனைத்து சமுதாய சொந்தங்கள் மற்றும் நாடார் அமைப்பின நிர்வாகிகள், நாடார் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள், வணிக சங்க நிர்வாகிகள் மற்றும் குறிப்பாக இங்கே எனக்கு முன்பு பேசுவாங்க அவர்கள் வாழ்வு ஜனாதிபதியுடைய துணைத் தலைவர் நாகராஜன் மற்றும் அதே போன்று பாமக பொருளாளர் திருமதி தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அனைவரும் காலையிலிருந்து கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து தொடர்ச்சியாக எல்லாரும் கண்டனங்களை ஆட்சிவிட்டோம். மீண்டும் மாணவர்கள் நீண்ட நிதிகளை ஆற்ற விரும்பவில்லை என்பதை விட இன்னும் அதாவது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோர்ட்டு செய்யும் போது இருந்த கூட்டத்தை பார்த்து இன்று கிட்டத்தட்ட பாதுகாத்த காரணம் என்னவென்றால் அனைவரும் வியாபாரிகள் நாம் அறிவோம் அத்தனை சொல்லிவிட்டு இது முச்சாரை பொறுத்தளவிலே அதாவது முச்சாரை பொறுத்தளவில் நாம் இன்னொரு கண்டனம் அளிக்க ஆரம்பித்தோம், கண்டனம் கூறி கொடுக்க ஆரம்பித்தோம். இன்னும் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு தொழிலை தான் அனைவரும் பேசுகிறோம் என்று நாம் அறிவோம். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் தந்தை சீப ஆதித்தனாரை பற்றி ஒரு பத்திரிகை எழுதினார்கள். அதாவது இவர் தமிழர்களுக்கு தந்தையா என்று. அப்பொழுது நம்முடைய நெல்லை தூத்துக்குடி நாடார் மகளிர் தொழிலாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், அப்போது அவர் தலைவராக இல்லை, அனைவரும் அப்போது நம்முடைய எஸ்ஆர் அவர்கள் அவர் தலைவராக இருந்தார்கள். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு நாளுக்காக அந்த பத்திரிகையானது கொளுத்தப்பட்டது கொண்டது. கிட்டத்தட்ட அதோடு அந்த பத்திரிகையானது அதை நிறுத்திக் கொண்டது. அதற்கு பிறகு எனக்கு தெரிந்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய வங்கியானது அதற்கு முன்பாக தாமரைக்கை அவர்களை பற்றி தேர்தல் நேரத்திலே சில ஜெயலலிதா அருமையான சமுதாயத்திற்கு குறைவாக சொன்னார்கள், இழிவாக சொன்னார்கள். காரணத்தினாலே ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் குதித்து எழுந்தது வருமான அந்த அம்மா அதாவது மிகுமதியற்ற மதிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மஞ்சளானது அவர்களுக்கு சொல்ல போகிறது என்று மக்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து பிரிந்து வீடாக கனவு கட்டி அன்று நம் மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தார்கள். இன்னும் கேட்டால் அப்பதான் நாடாளு உணர்வு வந்து என்று சொல்ல வேண்டும். அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கு வந்த கூட்டம் இதுவரை தமிழகத்தில் பிறகு வந்திருக்கிறது. அந்தெல்லாம் அந்த கூட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா நானும் அவர்கள் நாகராஜன் கைகூடாஜ் அவர்கள் நாராயணன் அவர்கள் இப்படி ஒன்றாக அது நாகராஜன் இருந்தார். ஒன்றாக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காண்பிப்பதற்காக அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒற்றுமையை நாம் காட்டினோம். நாடார் சமுதாயத்தில் ஒன்றாக இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பனைத்தொழிலாளர் பிரச்சனை கையெழுத்தம். பனைத்தொழிலாளர் பிரச்சனை கையெழுத்தது சேலத்திலே கிட்டத்தட்ட இடத்தை கலந்த 5.5 மணி நேரம் மிகப்பெரிய ஊர்வலமானது நடைபெற்றது. மிகப்பெரிய ஊர்வலம். அந்த வீரபாண்டியார் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்றவில்லை என்று சொன்னார்கள் என்பதால் அதற்கு அடுத்தபடியாக வந்தவர்கள் என்று நாடார்களை சொன்னால் அதாவது சிபிஎஸ்இ பாட புஸ்தகத்தில் வந்தது. அதற்கான ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்ட நடவடிக்கை ஏன் மத்திய கல்வி அமைச்சர்கள் நேரு சந்தித்தால் அதை நீக்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு அதற்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆழ்ந்த பாரதியர்கள் காமராஜை பற்றி தவறாக சொன்னார் என்ற காரணத்தினாலே அவர் மன்னிப்பு கேட்டார். ஏன் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய சத்யராஜ் அவர்கள் ஒரு பத்திரிகையிலே தவறாக சொல்லிவிட்டார் என்ற காரணத்தினால அவர் மீதானது முற்றுகையிடப்பட்டது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் நடிகர் கருணாஸ் அவர்கள் சொல்லிவிட்டார் என்ற காரணத்தினாலே அவர் மீதானது முற்றுகையிடப்பட்டது. இன்று அதாவது வரிசையாக சொல்லிக்கொண்டு சொல்லலாம். இன்று இது போன்றவர் நடந்த காரணத்தினால் அந்த காமராஜை தொட்டவர்களெல்லாம் அநேகரும் அடி வாங்கியிருக்கிறார்கள். இதோடு நாம் காமராஜர்கள் பேசி மறந்து விட்டார்கள். ஆனால் மீண்டும் 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 பேசுகிறார்கள். ஒருத்தர் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் எதிர்ப்பிற்கு தெரிந்து வேண்டும். நான் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதாவது மன்னிப்பு ஒப்புக்கு சப்பாங்கள் என்ன செய்து முடிவீர்கள் பார்க்கலாம் என்ற தொழில். அப்போது இந்த தொழில் எங்கிருந்து வருகிறது? அவர்கள் இன்று அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கார்களாம்.
போலீஸ் பாதுகாப்பு உண்மையை பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை கொடுக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பதை விட சத்யராஜ் கருணாநிதி போல் அந்த உடனடியாக நடந்திருக்கிறீங்களா இது முற்றுப்புள்ளி அந்த வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அவருக்கு நாம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம், ஒரு மேம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்பதற்காக. இந்த அநேகமாக தமிழக அரசை பொறுத்தவரை முக்தாருக்கு அவர்கள் ஆதரவளிக்கா இல்லையோ என்று ஒட்டுமொத்தமாக இது பேசுவது யார் எல்லோரும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவினால் முன்னேற்ற கழகம் முன்னேற்ற அவர்களுடைய நிச்சயமாக ஆதரவு இல்லை என்றால் இவன் பேச மாட்டான். இது மக்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் நாடார்களை ஓட்டு வேணுமா முத்தார் வேணுமா என்ற ஒரு கேள்விக்குரிய நாம் எல்லோரும் எழுப்பியிருக்கிறோம். நிச்சயமாக அவர் நிச்சயம் இதுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அவர் கைது செய்யப்படவில்லை என்றால் நிச்சயமாக எந்த விதமான சட்டம் இல்லை. நிச்சயமாக தென்பகுதி மட்டுமல்ல ஒட்டு மொத்தமாக தமிழக புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாதாரண சமுதாயம் அல்ல. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலாக தமிழக மக்கள் வாழ்வது மட்டுமல்ல எல்லோரும் வியாபாரிகள். ஒவ்வொருவரும் தினமும் ஒவ்வொரு கடைக்கு 20 பேர் 50 பேர் 100 பேர் என்று சந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அவர்கள் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். ஏனென்றால் மிசா வந்த பொழுது பார்த்தீங்கன்னா மிசா வந்த பொழுது ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த தங்கள் கடைக்கு வந்தவர்களை இந்த கொடுமை ஒழிய வேண்டும் என்று வந்த காலத்தில் பார்த்து ஆட்சி மாற்றம் அதாவது மத்தியில் வந்தது ஏன் தமிழகத்தில் வந்தது என்று நாம் அறிவோம். அதுபோன்ற மாற்றத்தை விரும்புகிறாக இருந்தால் அவர் தொடரட்டும். ஆனால் நிச்சயமாக நாடாக மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் முறையில் வைத்துக் கொண்டு உடனடியாக அவர் கைது செய்ய வேண்டும் என்று கூறி